கந்தா கடம்பா குமரா அரோகரா. உன் ஸ்டூடெண்ட் சப்போர்ட்டால நீ என்னடா சாதிச்ச? கம்பி எண்ணிக்கிட்டு இருக்க. 1 2 3 4 4 3 2 1. ஆனா நான் காசை செலவு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ஜெயிச்சு உட்கார்ந்துருக்கேன். உன் லைஃப் ஆர்டர் மாத்திர லா அண்ட் ஆர்டர் இப்ப என் கையில இருக்கு. அத நாளைக்கு கோர்ட்ல உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு நான் பயன்படுத்த போறேன். கோர்ட் எது மாமா, நீ ஓடு சொல்லு, இப்ப சொல்லி விடுறேன். என்ன பாப்பு நை நைங்கிற? ஜெயிச்சோங்கிற சந்தோஷமா? சரி அதை விடு. நீங்க ஜெயிச்சா என்ன, நாங்க ஜெயிச்சா என்ன? எங்களுக்கு வேண்டியது மக்களுக்கு நல்லது நடக்கணும். நாங்க தோல்வியை ஒத்துக்கிறோம். சரி சரி, உன் மச்சனை கூட்டு போய் வேலையை பாருப்போ. என்னடா நாக்கு நீழுது? நாளையில இருந்து நான் பைத்தியக்காரன் மாதிரி மக்களுக்கு சேவை செய்ய போறேன்னு நினைச்சிட்டியா? என் ட்ரெஸ் தான் மாறி இருக்கே தவிர பழக்கங்கள் மாறல. அராஜகம் பண்ணுவேன், அரசாங்கத்தையும் ஏமாத்தி கஜானா முழுக்க மூழ்கிடுவேன். பப்பு சொன்னல, ஏன் நை நைங்கிற? போய் வேலையை பாரு. நானும் வந்து பாத்துட்டு இருக்கேன், ஓவரா பேசிட்டு இருக்கேன். ஏய் வா. மாப்ள, நம்ம பிளான் படி இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ ஜெயில இருக்கிறது தான் நல்லது. சரி மாமா, இதான் நம்ம பெட்ரூம். வசதியா இருக்குல்ல? நீ இருக்கிறப்ப எனக்கு என்ன மாமா, சோஃபா கொடுத்தாங்க, பெட் கொடுத்தாங்க, டிவி கூட கொடுத்துருக்காங்க. அங்க பார், பஞ்சு மெத்தை 12 ரூபா. பாப்பா போட்ட தாப்பா 20 ரூபா. கனவில் கில்மா 15 ரூபா. ஐட்டக்கார அக்கா. அக்கா ரொம்ப காஸ்ட்லி சார். ஏதோ போர் அடிக்க கூடாதுன்ற மாமா. மாமா அப்படியே செல்போன் கொடுத்தீனா செல்போன்ல அக்காடு பாட்டு பாடி ஜாலியா இருப்பேன். சரி சரி, இதை வச்சுக்க. சார் இங்க செல்போன்லாம் அலோட் இல்ல. யோ, இவன் என் மாப்பிள்ளையா? இது கூட பண்ணலன்னா நான் எதுக்கு, என் பதவி எதுக்கு? சும்மா சொல்ல. எப்படி இருக்க? நீ பேசு மாப்பிள்ள. நீங்க வாங்க போலாம். சலோ என்ஜாய் என்ஜாய். சலோ, ஐ லவ் யூ டா. எங்க இருக்க பிரகாஷ்? சார், நாளைக்கு காலையில கோர்ட்டுக்கு குமரனுக்கு செக்யூரிட்டியா யார் போறாங்க? ஏசிபி முண்டக்கண்ணியம்மா சார். ஏய், என்ட்ரி கட்டி அவட லொல்ல காமிக்கறியா? கால்ட்ரா சட்டைய. சட்டையெல்லாம் கட்ட முடியாதுங்க. முடியாதா? முடியாதுன்னு சொல்றல. அடி பண்ணாடைக்கு போறவனே. டேய், என்கிட்ட உன்ற வீரத்தை காமிக்கறியா? முண்டக்கண்ணி பேசிட்ட அவவ உத்தர போறாடா. என்ட்ரி கட்டி எதுக்கு பேசுறியாடா? கால்ட்ரா. பேண்ட் கட்டு. பேண்ட்டடா. பேண்ட் கட்டு. டேய், என்னடா பொட்டச்சி இப்படி பேசறாளேன்னு பாக்கறியா? டிபார்ட்மென்ட்க்கு தான்டா நான் ஏசிபி. உன்ன மாதிரி பரதேசிகளுக்கு நான் பொறுக்கிடா. கல்ட்ரா பேண்ட. கல்ட்ரா. டேய், பேண்ட கல்ட்ரியா இல்ல லத்திய ஒற்ற மாதிரி ஓடிக்கிட்டு வா. டேய், உண்மையை சொன்னேனா உன் உடம்புல உயிராவது மிஞ்சும். சொல்லல அப்புறம் இது கூட மிஞ்சாது. வேணாங்க வேணாங்க வேணாங்க, சொல்லிடுங்க, நான் தான் கொலை பண்ணேன். சபாஷ் ஏசிபி முண்டக்கண்ணி. சார், முண்டக்கண்ணிக்கு கோபம் வந்தா சாமிக்கே சாமி வந்த மாதிரி ஆடுவான்னு எல்லாரும் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இன்னைக்கு தான் நேர்ல பாக்குறேன். சபாஷ், வெரி குட். அதனால தான் உன்னை என் பர்சனல் செக்யூரிட்டியா அப்பாயிண்ட் பண்ணிருக்கேன். சார், நாளைக்கு அந்த குமரனை எத்தனை மணிக்கு கோர்ட்டு கொண்டு போறீங்க? 10 மணிக்கு கொண்டு போறேன் சார். அவனுக்கு இருக்கிற ஸ்டூடெண்ட் சப்போர்ட் பத்தி தெரியும்ல? தெரியும் சார். அவங்கள மீறி அவனை கோர்ட்டு கொண்டு போறது ரொம்ப கஷ்டம். அதனால நாளைக்கு டூப் ஷோ நடத்தணும். டூப் ஷோவா? அதாம்மா, அக்யூஸ்டுக்கு பதிலா அவன மாதிரியே இருக்கிற இன்னொருத்தனை கொண்டு போவாங்கல்ல. ஓ சரி. ஆமா, ஹைட் வெயிட் கரெக்டா இருக்கிற ஒரு ஆளை பிடிச்சி எல்லாரும் முன்னாடியும் வேன்ல ஏத்தி ஜெயிலுக்கு கொண்டு போனா பாக்குறவங்க எல்லாரும் அவன் தான் குமரன் நினைக்க போறாங்க. கரெக்ட் கரெக்ட். குமரனை ராவோடு ராவா தென்காசி டிராவலர்ஸ் பங்களாவுக்கு ஷிஃப்ட் பண்ணிடுங்க. நாளைக்கு அங்கிருந்து அவனை நான் கோர்ட்டுக்கு பேக் கேட் வழியா உள்ள கொண்டு வரேன். ஸ்டூடெண்ட்ஸுக்கும் மீடியாவுக்கும் குமரன் கிடைக்க கூடாது. என்ன சார், உங்களுக்கு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க? என் டூப் ஷோ ஐடியாவை நினைச்சா எனக்கே சிரிப்பா வருதுயா. அப்பப்போ நீங்க கூட கொஞ்சம் மூளையை யூஸ் பண்ணுங்க. சார், சொல்லுங்க சார். என்ன முண்டக்கண்ணி, எல்லாம் பிளான் படி போயிட்டு இருக்குல்ல? சார், உங்க ஐடியா சூப்பர். எல்லாரும் அந்த குமரன் எங்க வண்டியில எங்க கூட தான் வரான்னு நினைச்சிட்டு இருக்காங்க சார்.
ஹலோ இது என்ன இந்த பார்வையா இருக்கு? பார்வை நெருப்பாவில் இருக்கு. ஏய் 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 என்ன கிளம்பிட்ட? கிளம்பணும்னு தோணுச்சு, கிளம்பிட்டேன். ஏன் தோணுச்சு? தோணுனா தானே கிளம்ப முடியும். என்ன ரொம்ப நேரமா குறு குறு குறுன்னு பாக்குற? இல்லனா நீங்க தானே பாத்தீங்க, பார்வை ரொம்ப கடுமையா இருக்கு. ஏய் ஏய் இப்ப நீ இங்க உட்கார்ந்து சாப்பிடுற. முடியாது தம்பி, பார்வை ரொம்ப அக்கடியா இருக்கு. நான் எங்கேயாவது வரப்பு வாக்க ஓரமா உட்காந்து சாப்பிட்டுக்கிறேன். அண்ணனுக்கு முந்தி மாதிரி முடியல தம்பி. காலையில 50 இட்லிக்கு மேல செல்லல, மத்தியானம் 80 முட்டையை தாண்ட மாட்டேங்குது. நான் அந்த கவலையில இருக்கேன், இம்சை பண்றியாப்பா. உனக்கு 80 முட்டைங்கிறது அவ்வளவு கொஞ்சமா? ஏய் இப்ப நீங்க சாப்பிடுற. நான் மாட்டேன். மாட்டியா? மாட்ட மாட்டேன். சாப்பிட மாட்டேன். மாட்ட மாட்டேன். ஏய் இல்ல இல்ல நான் முடியாது. இங்க பாரு. உன்னைய விடவே மாட்டேன். யாரு தலைச்சு வச்சு சாப்பிடுறீங்க? உன்னைய இன்னைக்கு ஏய் ஐயோ சாப்பிடா சாப்பிடு சாப்பிடா. யாரும் காப்பாத்த வர மாட்டா. உன்னை எங்க பாரு சாப்பிடுறா. சாப்பிடு சாப்பிடு. எங்க ஓடுற? என்னடா பாத்துக்கிட்டு நிக்கிறீங்க? ஹோட்டலுக்குள்ள கபடி விளையாடிக்கிட்டு இருக்காங்களோ, கட்டி போடுங்கடா அவனை. அந்த குமரன் கிடைக்கலண்ணா. அவங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருக்காங்களா? அவன் கிடைக்கலன்னு எவன் வந்து சொன்னாலும் அவங்க எல்லாருக்கும் இதே நிலைமை தான். போங்க, அவன் இல்லாம என் முன்னாடி வந்து நிக்காதீங்க. சார் கட்சி பப்பு, முகூர்த்தத்துக்கு நேரமாச்சு. ஐயர் வேற கூப்பிட்டுட்டு இருக்காரு. கொஞ்சம் சீக்கிரம் கிளம்பி வாப்பா. வந்துடுறேம்மா, இதோ இப்ப வந்துடுறேன். ஒருத்தனுக்கு கருமாதி பண்ணிட்டு அதே கையோட கல்யாணத்துக்கு போறாரு. நாமளும் ஜாக்கிரதையா இருக்கணும். சார், ஆடு கசாப்பு கடைக்காரன நம்புற மாதிரி இவ்வளவு அழகான பொண்ணு எப்படி சார் இவரு வலையில வந்து விழுந்துச்சு? மக்களுக்கே அல்வா கொடுக்கிறவர் அவரு. ஓஹோ, இந்த அப்பாவி பொண்ண வலையில விழ வைக்கிறதா கஷ்டம். காதலுக்கு கண்ணு இல்லன்னு அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு அறிவும் இல்ல. என்னையா ஸ்டூடண்ட்ஸ்க்கு இங்க என்ன வேலை? உள்ள மந்திரி கல்யாணம் நடந்துட்டு இருக்குல்ல? போங்க.
எல்லாரும் பேசிக்கிறாங்க தெரியுமா? உங்களை கட்டிக்கிறது நான் செஞ்ச புண்ணியம்னு சொல்லுச்சு என் பாட்டி. முண்டகனிமா, முண்டகனியம்மா. சார் 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 அதோ குமரா அங்க இருக்கா. அதோ 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 அங்க இருக்கா. அதோ அதோ இதோ இங்க இருக்கா. புடிங்க, அவனை போய் புடிங்க. சார் ஏன் சார் பேய பார்த்த மாதிரி பதறீங்க? குமரனும் வரல, கிழவனும் வரல, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க சார். பொண்ண பாருங்க. யோ ஐயரே, என் முகத்தை ஏயா பாக்குற? மந்திரத்தை சத்தமா சொல்லு. டேய் அடரா முகத்தை. சொன்ன மந்திரம் எல்லாம் போதையா? முதல்ல தாலியை கொண்டு வர சொல்லு. வரம் 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 வரம். கல்யாண பொண்ணு ஓடி போயிடுச்சு. என் வரம் ஓடி போகலடா, காணாம போயிட்டா. ஆமா சார், காணாம போயிடுச்சு. இந்த கண்ணே, எல்லா இடத்துலயும் தேடுங்க, நல்லா தேடுங்க. வரம். என் வரத்தை பாத்தீங்களா? அதான்யா, பட்டு புடவை கட்டியிருக்கோம், நகையெல்லாம் போட்டிருக்கோம், கையில வளையல். ஆ, 2 கை இருக்கும், 2 கால் இருக்கும், ஒரு ஜடை இருக்கும். அதையும் சொல்ல. முண்டக்கனி, அந்த குமரன் தான் என் வரத்தை கடத்திட்டு போயிருப்பான். அவ்வளவுதான் காட்ட முடியும், அதுக்கு மேல காட்ட முடியாது. மத்த கம்பெனிகள் காட்டலாம், ஆனா எங்க கம்பெனி காட்டாது.